Hello friends, welcome to Iroda Machi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்தியான தட்டப்பயிரும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்டப்பயிரை வேக வச்ச தண்ணியை வச்சிட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ரசமும் எப்படி வைக்கலாம்ன்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. நீங்க நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த குழம்பு டேஸ்டா. பாருங்க, இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை. வாய்வு தன்மை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 பல்லு பூண்டை இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஊற்றிக்கலாம். சரிங்க, அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 150 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிரை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து குக்கரில் வச்சு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துருக்கேன். சரிங்க, இப்போ என்ன பண்ணலாம், இந்த நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா தட்டைப்பயிரை, அதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். பாருங்க, இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், 4 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்குவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு 2 பெரிய தக்காளியாக 2 எடுத்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கணும். பாருங்க, தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நான் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கத்திரிக்காயும் ஒரு முருங்கைக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் இந்த தக்காளியோட எசன்ஸ் ஃபுல்லாக இந்த காயில் பிடிச்சி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தட்டைப்பயிரா, அதில் கொஞ்சம் தண்ணியை இருத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க இந்த தண்ணியோடைய இந்த பாருங்க, இந்த தண்ணியை வேக வச்ச தண்ணியை நம்ம ரசம் வைக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே நீங்கள் எடுத்துடாதீங்க. எடுத்துட்டிங்கன்னா அந்த தட்டைப்பயிரோட வாசம் வந்து இல்லாமல் போயிடும். கொஞ்சம் தண்ணியோடையே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பயிரை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா தான் நல்லா வேகும். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வேகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் தட்டை வச்சு மூடி வைப்போம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் தட்டைப்பயிறு நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் இதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். இப்போ நம்ம புளியை ஊற்றினதுக்கப்புறம் இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சரிங்க, இப்போ எடுத்து பார்ப்போம்.
இப்போ நம்ம புளியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த தட்டைப்பயிரெலாம் போட்டு நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது. இப்போ இதையும் இதில் ஊற்றிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நல்லா தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுட்டு ஒரு வடி எடுத்து வடிச்சிடலாம். மறுபடியும் இந்த புளியவே மறுபடியும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது இந்த புளியை கரைக்கும் போது இந்த தண்ணி வந்து நல்லா தெளிவாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்குங்க. ஏன்னா இதில் வந்து புளிப்பு டேஸ்ட்டு அப்படியே நின்று போயிடும். அதனால் கையை வச்சு நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க, அதை போட்டுக்குங்க. கொஞ்சமாக என்ன பண்ணலாம், மல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த ரசப்பொடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகு, ஜீரகம், முழு மல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாமே இதில் போட்டிருக்கேன். நம்ம ரசத்துக்காக வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. காரமும் இதில் இருக்குது, மல்லி அதில் எல்லா டேஸ்ட்டும் இதில் இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம இந்த ரசப்பொடியை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் எல்லாமே இதில் இருக்குன்றதுனால நம்ம மஞ்சள் தூள் கூட இதுக்கு சேர்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தட்டினீங்கன்னா போதும். இப்போ இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வாங்க இப்போ ரசம் வந்து எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ நம்ம அந்த குழம்பை வந்து பாருங்கள், இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள், இப்போ 1 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே ரசம் தாளிச்சிட்டு வந்துடலாம். இந்த ரசம் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஸ்லோவாக அடுப்பை வச்சுட்டு இந்த ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், ரசம் வந்து இந்த மாதிரி கொதிக்க வருது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், தட்டைப்பயிர் எடுத்து வச்சுக்கோல, இதை வந்து நம்ம கொஞ்சம் பருப்போடு இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு இதையும் இதில் ஊற்றிடலாம். தட்டைப்பயிறு இந்த கொஞ்சம் பயிரோடையே போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அங்கங்கே கொஞ்சம் பபிள்ஸ் வந்து கொதிக்க வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கரண்டியை வச்சு ஒரு வாட்டி இப்படி கிளறி விட்டுருங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. பாருங்க, நல்ல ஜம்முன்னு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரசம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லியை கொஞ்சமாக பிச்சு போட்டிங்கன்னு வைங்களேன், நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். உடனே தட்டை மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டிங்கன்னா இதோட மனம் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், தட்டைப்பயிரை வச்சு கத்திரிக்காய், முருங்கைக்காயெலாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஒரு தட்டைப்பயிரில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நல்லா தட்டைப்பயிரில் இந்த மாதிரி ஒரு குழம்பும் நல்லா அந்த மாதிரி ஒரு தட்டைப்பயிர் ரசமும் செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.